ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்கணுன்றதுக்காக குல்ஃபி ஐஸ் தான் இன்றைக்கி எப்படி வீட்டில் செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு 3/4 கப் அளவு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வாசத்துக்கு 4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஏலக்காய் தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வந்து முந்திரியை சேர்த்துட்டு, கைப்பிடி அளவு வந்து பாதாமை சேர்த்துட்டு, கைப்பிடி அளவு வந்து பிஸ்தாவையும் சேர்த்துட்டு, இது நல்லா வந்து கொரன்னு வந்து அரைச்சி எடுக்கணும். நல்லா மைய அரைக்கணும்னு அவசியப்படாது. இது கொரன்னு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு வந்து வீட்டில் இருக்க பால் வந்து சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இந்த கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து கஸ்டர்ட் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணலான்னா, கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட கலந்து எடுத்துக்கலாம். கொரன்னு நம்ம வந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே. அடுத்து நம்ம வந்து ஐஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குல்ஃபி ஐஸு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு ஃபுல் ஃபேட் மில்க் வந்து 1 லிட்டர் அளவு வந்து சேர்த்துக்கலாம். நான் ஆவின் பால் தான் இந்த குல்ஃபி செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து காய்ச்சி எடுக்கணும். 1 லிட்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் அளவு வர வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பால் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் வந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ கட்டாயம் கூட இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. ஃபுல் ஃபேட் மில்க் தான் நமக்கு வந்து குல்ஃபி வந்து சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சைடில் இருக்க நமக்கு வந்து பால் ஏடெல்லாம் வரும். அதையெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி சுரண்டி விட்டு இந்த பால்லே வந்து சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இடைவிடாமல் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த பால் பார்த்திங்கன்னா, இல்லைன்னா அடிப்பிடிக்க வந்து சான்சஸ் இருக்குது. இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து 1/2 லிட்டர் அளவு வர வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். சைடில் வந்து பால் ஏடெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம வந்து சுரண்டி விட்டு அந்த பால்லே போடணும். அடுத்து நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருந்த நட்ஸ் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் மட்டும் சர்க்கரை இருக்கான்னு மட்டும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு சர்க்கரை பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அரைக்கணும்னு அவசியப்படாது. நீங்கள் அப்படியே கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அது நல்லா இந்த பாலில் வந்து நல்லா கரைஞ்சிரும் இந்த சூட்டுக்கே. இப்போ இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். பால் இன்னும் நல்லா திக்காகணும். திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஏன் கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்த்துக்கிறோன்னா, இது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால் கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் வந்துடும். உங்களோட விருப்பம்தான். கார்ன்ஃப்ளவரோ இல்லை கஸ்டர்ட் பவுடரோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. சைடில் வந்து பாலாடெல்லாம் வரும். அதை நல்லா வந்து சுரண்டி விட்டு பால்லே சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். இது இன்னும் நல்லா திக்காகணும். அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த பால் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இடைவிடாமல் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்குது. நீங்கள் இப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது வந்து பாதாம் மில்க் மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து சுரண்டி விட்டுட்டு நல்லா வந்து பால் வந்து திக்காகி வரணும். இது இன்னும் நல்லா சுண்டி வரணும் பால் பார்த்திங்கன்னா.
இந்த ரெசிபி செய்ய குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் ஆகும். ஸோ இது வந்து கிட்டேயே இருந்து இந்த ரெசிபியை செய்யணும். குல்ஃபி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஸோ ஆனால் நமக்கு வந்து வெயிட் பண்ணுறது ஒர்த்து பார்த்திங்களா. குல்ஃபி சூப்பராக வரும். வீட்டிலே ஹோம்மேட் ரெசிபி. அதனால் இந்த கஷ்டம்லாம் வந்து பெருசே கிடையாது குல்ஃபி சாப்பிட்றப்போ. இதை நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா வந்து திக்காகி வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நல்லா ஆற விடணும் ரூம் டெம்பரேச்சரில். கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுக்கணும். ரொம்பலாம் மைய அரைக்க வேணாம். ஒரு ஓட்டு ஓட்டினா மட்டும் போதும். இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க டம்ளர் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்ம குல்ஃபியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் இல்லைன்னா உங்ககிட்ட வந்து ஐஸ் மவுல்டு இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம்தான். வீட்டில் இருக்க டம்ளரே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட கிண்ணம் அந்த மாதிரி இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து நல்லா வந்து இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இந்த ஃபாயில் இல்லைனாலும் பரவாயில்ல. பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நைஃப்பில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டுட்டு நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இதில் வச்சிடலாம். இதை நல்லா வந்து இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இது 9 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். 9 மணி நேரம் கழித்து நம்ம டீமோல் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அது இந்த டம்ளரை நீங்கள் வந்து சைடாக ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டீமோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க ஃபாயிலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு முறை வந்து தண்ணியில் வந்து வச்சிடலாம் இந்த ஐஸை. இப்போ நம்ம வந்து டீமோல் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வரும் டீமோல் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான அட்டகாசமான குல்ஃபி ரெசிபி வந்து தயாராகிடுச்சு. இந்த வெயில் சீசனுக்கு ஒரு முறையாச்சு வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி குல்ஃபி ரெசிபியை வந்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது அதே போல் யாருக்கெல்லாம் இந்த குல்ஃபி ரெசிபி பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.